Hello children, இன்னைக்கு நம்ம 10th standard social science civics second lesson book back long answers discuss பண்ணலாம். Describe the executive and judicial powers of the President of India. அப்ப இந்திய குடியரசு தலைவருடைய எக்ஸிகியூட்டிவ் பவரும் ஜுடிஷியல் பவர்ஸும் என்னென்ன? எக்ஸிகியூட்டிவ் பவர்ஸ் அப்படின்னா நிர்வாக அதிகாரம், ஜுடிஷியல் பவர்ஸ் அப்படின்னா நீதித்துறையில அவருக்கு இருக்கிற அதிகாரம். இது ரெண்டு பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். The president is the nominal executive authority and chief executive of the Indian Union. அப்ப பிரசிடென்ட் குடியரசு தலைவர் வந்து நாமினல் எக்ஸிகியூட்டிவ் அத்தாரிட்டி அப்படின்னா நாமினல்னா பெயரளவிலான நிர்வாக அதிகாரம் பூராத்துக்கும் அவரு தான் தலைவர். அவரு தான் சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃப் இந்தியன் யூனியன். அப்போ சீஃப் எக்ஸிகியூட்டிவ்னா முதன்மையான நிர்வாக அதிகாரி. அவரு தான் நிர்வாகத்துக்கு தலைவர். ஆஃப் இந்தியன் யூனியன், இந்திய கூட்டமைப்போட சீஃப் எக்ஸிகியூட்டிவ் பிரசிடென்ட் தான். எக்ஸிகியூட்டிவ் பவர்ஸ் ஆஃப் தி பிரசிடென்ட், அப்ப நிர்வாகத்துல அவருக்கு என்னென்ன பவர்ஸ் உண்டு, அதிகாரங்கள் உண்டு. ஆர்டிகல் 77 requires that every executive action of the union shall be taken in the name of the president. அப்போ ஆர்டிகல் 77 என்ன சொல்லுதுன்னா, எந்த ஒரு செயல் திட்டத்தை நம்ம செயல்படுத்தினாலும் இந்தியாக்குள்ள அது வந்து பிரசிடென்டோட பெயர்ல தான் அது செய்யப்படணும். The president appoints the prime minister and the other members of the council of ministers. பிரசிடென்ட் வந்து பிரதம மந்திரிய அப்பாயிண்ட் பண்ணுவார், பிளஸ் அதர் மெம்பர்ஸ் ஆஃப் த கவுன்சில் அப்படின்னா மந்திரி சபையில இருக்கிற மற்ற உறுப்பினர்களை மந்திரிகளை பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். He appoints the governors of the state. ஒவ்வொரு மாநிலத்தோட ஆளுநர்களை பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் அதர் ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட்ஸ். அப்ப சீஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னா முதன்மை நீதியரசர், சீஃப் தலைமை நீதியரசர், சீஃப் ஜஸ்டிஸையும் மற்ற சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றத்தோட ஜட்ஜுகளையும் ஹை கோர்ட்டோட ஜட்ஜுகளையும் பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். த அட்டார்னி ஜெனரல்னா தலைமை சட்ட ஆலோசகர். த காம்ப்ட்ரோலர் அண்ட் த ஆடிட்டர் ஜெனரல் அப்படின்னா கணக்காய்வாளர், பொது தீர்வாளர், இவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். எலெக்ஷன் கமிஷனர்ஸ், தேர்தல் ஆணையர்கள், அண்ட் அதர் மெம்பர்ஸ் ஆஃப் சர்வீஸ் கமிஷன், அரசு பணியாளர் ஆணையம் இருக்கு இல்லையா, இதோட மெம்பர்ஸ்களையும் அம்பாசிடர்ஸ் அண்ட் ஹை கமிஷனர்ஸ் டு அதர் கண்ட்ரிஸ். அம்பாசிடர்ஸ்னா தூதர், ஹை கமிஷனர்ஸ் அப்படின்னா உயர் ஆணையர்கள், டு அதர் கண்ட்ரிஸ் மற்ற நாடுகளுக்கான உயர் ஆணையர்கள் தூதர்களை எல்லாம் பிரசிடென்ட் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். ஜுடிஷியல் பவர்ஸ் ஆஃப் த பிரசிடென்ட், அப்போ பிரசிடென்ட்டுக்கு குடியரசு தலைவருக்கு ஜுடிஷியல் பவர்ஸ், ஜுடிஷியல்னா அந்த நீதித்துறையில என்னென்ன அதிகாரங்கள் உண்டு அப்படின்னா, ஆர்டிகல் 74 confers on the president power to grant pardons, reprieves, respites and remissions of punishment or to commute the sentence of any person convicted of an offense. அப்போ ஆர்டிகல் 77 என்ன சொல்லுது அப்படின்னா, பிரசிடென்ட்டுக்கு பார்டன் மன்னிப்பு வழங்க அதிகாரம் உண்டு, ரெப்ரீவ் தற்காலிகமாக ஒரு தண்டனையை தள்ளி வைக்கிறதுக்கு அதிகாரம் உண்டு, ரெஸ்பைட்ஸ் ஆர் ரெமிஷன்ஸ் தண்டனையை குறைக்கிறது, பனிஷ்மெண்ட் ஆர் டு கம்யூட் த சென்டென்ஸ், கம்யூட்னா தண்டனையில மாற்றம் கொண்டுட்டு வர்றது, இது எல்லாத்துக்கும் பிரசிடென்ட்டுக்கு அதிகாரம் உண்டு. ஆஃப் எனி பர்சன் கன்விக்டட் ஆஃப் அன் அஃபென்ஸ், அப்போ ஒரு குற்றத்துல குற்றவாளியா தீர்ப்பளிக்கப்பட்ட ஒரு மனிதருக்கு இது எல்லாத்தையும் செய்யறதுக்கு பிரசிடென்ட்டுக்கு அதிகாரம் உண்டு. The president is not answerable to any code of law for exercising his or her power. அப்ப பிரசிடென்ட்டுக்கு வந்து பிரசிடென்ட் ஒரு குடியரசு தலைவர் எந்த ஒரு கோர்ட்லயும் தன்னோட அதிகாரத்துக்கு உட்பட்ட செயல்களை செய்வதற்கு எந்த கோர்ட்லயுமே அவர் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க தேவை கிடையாது. ஓகே, எக்ஸ்பிளைன் எனி 3 jurisdictions of the Supreme Court of India. 3 jurisdictions. jurisdictionsனா அதிகார எல்லை, அதிகார வரம்பு. அப்போ உச்ச நீதிமன்றத்தோட 3 அதிகார வரம்புகள் என்னென்ன, இதுதான் கொஸ்டின்.
The Supreme Court is the guardian of the Constitution. அப்படின்னா guardian அப்படின்னா பாதுகாவலர். அப்ப அரசியல் அமைப்போட பாதுகாவலர் யாருன்னா நம்மளோட சுப்ரீம் கோர்ட் தான். 3 ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் இருக்கு. அது என்னன்னா ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன், அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷன் அண்ட் அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன். ஓகே, இந்த 3 பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். The cases which are brought directly in the first instance to the Supreme Court come under original jurisdiction. இப்போ ஒரு கேஸ், ஒரு வழக்கு முதல் முறையாக விசாரணைக்கு நேரடியாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்தா அது வந்து ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் பேர். அது என்னென்ன? These may be dispute between the government of India and one or more states. அப்போ இந்திய அரசாங்கத்துக்கும் ஒரு மாநிலத்துக்கும் இல்லாட்டி ஒன்றுக்கும் மேற்பட்ட மாநிலத்துக்கும் கருத்து வேறுபாடு இருந்து அது வழக்கா வந்ததுன்னா அது வந்து ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன்ல அடங்கும். டிஸ்பியூட் பிட்வீன் 2 or more states. அப்ப 2 மாநிலங்களுக்கும் அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்து அது வழக்கா வந்ததுன்னா அதுவும் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன்ல சேரும். The writs are issued by the Supreme Court for the enforcement of the fundamental rights. ரிட்ஸ் அப்படின்னா ஆணைகள். அப்ப சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆணை பிறப்பிக்கும். எதற்கு அப்படின்னா டு த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னா அடிப்படை உரிமைகள், என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்றதுன்னா செயல்படுத்துவதற்கு. அப்ப அடிப்படை உரிமைகளை செயல்படுத்துறதுக்காக சுப்ரீம் கோர்ட் ரிட்டுகளை பிறப்பிக்கும். அது வந்து ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன்ல சேரும். ஓகே, இப்ப அப்பல்லட் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னா the Supreme Court is the final appellate court in the country. அப்போ உச்ச நீதிமன்றம் தான் இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றம். அதற்கு மேல நீதிமன்றமே கிடையாது. It hears, அது எதை கேட்கும் அப்படின்னா appeals against the decisions of the High Court. உயர் நீதிமன்றங்கள் கொடுத்த முடிவுகள், அதற்கான அப்பீல்களை ஹியர் பண்ணும். இன் சிவில், கிரிமினல் அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் கேசஸ். சிவில் வழக்கு, குற்றவியல் வழக்கு, அப்புறம் அரசியல் சட்ட சம்பந்தமான வழக்கு. இந்த 3 வழக்குகளையும் 3 விதமான வழக்குகளையும் சுப்ரீம் கோர்ட் அப்பல்லட் ஜூரிஸ்டிக்ஷன் கேட்கும். கேசஸ் வித் சர்டிபிகேட் ஃப்ரம் ஹை கோர்ட் தட் இட் இஸ் ஃபிட் டு அப்பீல் இன் த சுப்ரீம் கோர்ட். அப்ப ஹை கோர்ட் வந்து அதுக்கு ஒரு சான்றிதழ் வழங்கி இருக்கணும். என்னன்னு, இந்த வழக்கு ஹை கோர்ட்ல எடுத்துக்க கூடிய வழக்குகள் தான் அப்படின்னு ஹை கோர்ட் சர்டிஃபை பண்ணினா மட்டும்தான் அப்பல்லட் ஜூரிஸ்டிக்ஷனுக்கு ஒரு வழக்கு வரும். Such a case can be brought before the Supreme Court only if the High Court certifies that the case invites a substantial of law as the interpretation of the Constitution. இந்த லைனுக்கு என்ன மீனிங்னா, இப்போ ஒரு வழக்கு அரசியல் அமைப்ப கேள்வி கேட்கிற மாதிரி, விளக்கம் கேட்கிற மாதிரி இருக்கு, அது தொடர்பான முக்கியமான கேஸ் தான் இது அப்படின்னு ஹை கோர்ட் ஒரு சான்றிதழ் வழங்கினா சுப்ரீம் கோர்ட்ல அப்பல்லட் ஜூரிஸ்டிக்ஷன்ல இந்த வழக்கு வரும். ஓகே, அப்போ அரசியல் அமைப்ப கேள்வி கேட்கிற மாதிரி ஒரு வழக்கு வந்ததுன்னா அது அப்பல்லட் ஜூரிஸ்டிக்ஷனுக்கு போகும். இப்ப தேர்ட் ஒன் அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன். அட்வைசரினாலே ஆலோசனை, ஆலோசனை அதிகாரம். இதுதான் இந்த டேர்முக்கு மீனிங். The Constitution confers on the President the power to refer to the Supreme Court any question of law or fact which in his opinion is of public importance. அப்போ அரசியல் அமைப்பு ஒரு குடியரசுத் தலைவருக்கு தன்னோட கருத்துல, ஒப்பீனியன்ல பொது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிற பட்சத்துல எந்த ஒரு சட்டம் அல்லது உண்மை சூழ்நிலை, ஃபேக்ட்னா உண்மை சூழ்நிலை, சட்டத்தையோ உண்மை சூழ்நிலையோ நீதிமன்றத்துக்கு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு, நீதிமன்றத்திற்கு பரிந்துரை செய்யறதுக்கு அதிகாரத்தை வழங்குது. அதுதான் வந்து அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன். What are the duties and functions of the Prime Minister of India? இந்தியாவோட பிரைம் மினிஸ்டரோட டியூட்டிகள், கடமைகளும் செயல்பாடுகளும் என்னென்ன?
The leader of the majority party in Lok Sabha is appointed by the president as the prime minister. அப்ப பெரும்பான்மை பெற்று வெற்றி பெறும் கட்சியோட தலைவரை பிரைம் மினிஸ்டரா பிரசிடென்ட் குடியரசுத் தலைவர் தான் வந்து லோக்சபால மக்களவையில அப்பாயிண்ட் பண்ணுவார். Duties and functions of Prime Minister. Article 78 mentioned the duties of Prime Minister as Article 78 வந்து Prime Minister பிரதம மந்திரிக்கான கடமைகள் என்னென்ன அப்படிங்கிறது லிஸ்ட் பண்ணியிருக்கு. அதுல என்னென்னா the Prime Minister decides the rank of his ministers and distributes various departments. அப்போ அமைச்சர்களுடைய தரவரிசைய பிரைம் மினிஸ்டர் தான் வந்து டிசைட் பண்ணுவார். அவங்களுக்கு வெவ்வேறு துறைகளை பகிர்ந்தளிப்பதும் பிரைம் மினிஸ்டர் தான். The Prime Minister decides the dates and the agenda of the meeting of the cabinet which he presides. பிரைம் மினிஸ்டர் அவர் முன்னின்று நடத்தும் ஒரு மீட்டிங், கேபினெட் மீட்டிங்கோட டேட்டையும் அஜெண்டா திட்டத்தையும் அவரே முடிவு பண்ணுவார். The Prime Minister informally consults 2 or 3 of his senior colleagues when he does not convene a cabinet meeting. அமைச்சரவை கூட்டத்தை கூட்டாத போது பிரைம் மினிஸ்டர் வந்து அதிகாரப்பூர்வம் இல்லாமல் கேஷுவலா அவரோட மூத்த சகாக்கள் கூட கலந்துரையாடுவார். கேபினெட் மீட்டிங் நடத்தாதப்போ. ஓகே. The Prime Minister supervises the work of various ministers. மற்ற அமைச்சர்கள்லாம் வேலைகளை எப்படி செய்கிறார்கள், தன் துறை வேலைகளை அப்படிங்கிறத பிரைம் மினிஸ்டர் வந்து சூப்பர்வைஸ் பண்ணுவார், செக் பண்ணுவார். To converse to the president all decision of the council of ministers connecting to the government of the affairs of the union and proposals of the legislation. அப்போ இந்திய கூட்டமைப்போட கவர்மெண்டோட விஷயங்களை, அது ரிகார்டிங் எடுக்கப்பட்ட முடிவுகளை, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னால எடுக்கப்பட்ட முடிவுகளை, ப்ரொபோசல்ஸ் ஃபார் த லெஜிஸ்லேஷன் அப்படின்னா சட்ட முன்மொழிவுகளை பிரசிடென்ட் கிட்ட கன்வே பண்ணுவார், உரையாடி இன்ஃபார்ம் பண்ணுவார். ஓகே, அதுதான் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டரோட ஒர்க். அப்போ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னால எடுக்கப்பட்ட எந்த ஒரு முடிவையும் கவர்மெண்ட் சார்ந்த, கூட்டமைப்பு சார்ந்த, லெஜிஸ்லேஷன் சட்ட முன்மொழிவுகளை சார்ந்த விஷயங்களை பிரசிடென்ட் கிட்ட எடுத்துரைப்பார். The Prime Minister acts as the link between the President and the Council of Ministers. அப்ப மந்திரி சபைக்கும் பிரசிடென்ட்டுக்கும் நடுவுல நல்ல பாலமாக இருப்பார். The Prime Minister is the leader of the nation. நாட்டுக்கு பிரைம் மினிஸ்டர் தான் லீடர், தலைவர், சீஃப் ஸ்போக்ஸ்மேன் ஆஃப் த கண்ட்ரி. அவர் தான் அதிகாரப்பூர்வமான பிரதிநிதி. ஓகே, இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ற பிரதிநிதி வந்து பிரைம் மினிஸ்டர் தான். As the leader of the nation, Prime Minister represents our nation at all the international conferences like the Commonwealth, Summit of the Non-Aligned Nations and SAARC nations. தேசத்தோட தலைவருங்கிற முறையில பிரைம் மினிஸ்டர் நம்ம நாட்டை ரெப்ரசன்ட் பண்ணுவார். எங்கெல்லாம்னா இன்டர்நேஷனல் கான்ஃபரன்சஸ்ல, எல்லா சர்வதேச மாநாடுகள்லையும், லைக் காமன்வெல்த். எந்தெந்த மாதிரி மாநாடுகள்ல? காமன்வெல்த் மாநாடுல, சம்மிட் ஆஃப் நான் அலைன்டு நேஷன். நான் அலைன்டு நேஷன்னா சார்பில்லா நாடுகள். சம்மிட் அப்படின்னா சார்பில்லா நாடுகளின் உச்சி மாநாடு. அங்கேயும் சார்க் நேஷனுடைய மாநாடுகள்லையும் நம்ம பிரைம் மினிஸ்டர் தான் வந்து நம்ம நாட்டை பிரதிநிதித்துவம் பண்ணுவார். இதுதான் வந்து பிரைம் மினிஸ்டருடைய கடமைகள். Critically examine the powers and functions of the parliament. பார்லிமெண்டோட அதிகாரங்கள் என்ன, அதனுடைய செயல்பாடுகள் என்னென்ன? The parliament is the legislative organ of the union government. அப்ப இந்தியன் கவர்மெண்டோட, மத்திய அரசோட சட்டமன்ற அமைப்பு தான் வந்து பார்லிமெண்ட். பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா ஹேஸ் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேஷன். சட்ட மேற்பாட்டோட செயல்பாடுகள் எல்லாமே பார்லிமெண்டோட சேர்ந்ததா இருக்கும்.
overseeing of administration, நிர்வாகத்தோட மேற்பார்வை பார்ப்பது, நிர்வாகத்தை மேற்பார்வை செய்வது, overseeing of administration. passing of budget, அப்போ ஆண்டு அறிக்கை, நிதி, அதை பட்ஜெட்டை நிறைவேற்றுறது வந்து பார்லிமெண்டோட ஒர்க்கு. வென்டிலேஷன் ஆஃப் த பப்ளிக் கிரீவன்ஸ், அப்போ பொது குறைகள், கிரீவன்ஸ்னா குறைகள், அப்போ பொதுவான குறைகளை வென்டிலேட் பண்றது, வெளிப்படுத்துறது பார்லிமெண்டோட டியூட்டி. டிஸ்கஷன் ஆஃப் வேரியஸ் சப்ஜெக்ட்ஸ் லைக் டெவலப்மெண்ட் பிளான்ஸ், இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் அண்ட் தி இன்டர்னல் பாலிசிஸ். அப்போ பார்லிமெண்ட் எதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணும், வெவ்வேறு சப்ஜெக்டை டிஸ்கஸ் பண்ணும். எது ரிகார்டிங் அப்படின்னா டெவலப்மெண்ட் பிளான்ஸ், இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ், இன்டர்னல் பாலிசிஸ். அப்போ உள்நாட்டு கொள்கைகள், வெளிநாட்டு தொடர்புகள், வளர்ச்சி திட்டங்கள், இதை பத்தி பேசும். பார்லிமெண்ட் இஸ் ஆல்சோ வெஸ்டட் வித் பவர்ஸ் டு இம்பீச் பிரசிடென்ட். அப்ப பார்லிமெண்ட்டுக்கு அதிகாரம் உண்டு, கொடுக்கப்பட்டுள்ளது, அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. எதற்கு அப்படின்னா டு இம்பீச் த பிரசிடென்ட், அப்படின்னா ஜனாதிபதி பதவியவே நீக்கிறக்கான அதிகாரம் பார்லிமெண்ட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அண்ட் டு ரிமூவ் த ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை ரிமூவ் பண்ணலாம், விளக்கலாம். ஹை கோர்ட்டோட ஜட்ஜை பதவியிலிருந்து எடுக்கலாம். சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், கம்ட்ரோலர், ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா எல்லாத்தோட ஒர்க்கும் எந்த டைம்ல வேணாலும் அந்த ஒர்க்குகளை பார்லிமெண்ட்னால நீக்க முடியும். இன் அக்கார்டன்ஸ் வித் த ப்ரொசீஜர் லேட் டவுன் இன் த கான்ஸ்டிடியூஷன், அப்படின்னா அரசியல் சட்டத்துல குறிப்பிட்டபடி சட்டத்திற்குட்பட்டு பார்லிமெண்ட் வந்து இவங்களுடைய ஒர்க்கை எல்லாம் பதவி இழக்க செய்யலாம். The parliament has the power to change the boundaries of the state. அப்போ மாநிலங்களுடைய எல்லைகளை மாற்றி அமைக்கிற பவர், அதிகாரம் பார்லிமெண்ட்டுக்கு உண்டு. ஸோ நம்ம இப்ப இந்த செகண்ட் லெசன் லாங் ஆன்சர்ஸ் ஃபுல்லா கவர் பண்ணியிருக்கோம். இனி மற்ற எல்லா லெசனோட லாங் ஆன்சர்ஸும் நான் சீக்கிரம் போஸ்ட் பண்றேன். I hope this lesson will be very clear to you. உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ல கேளுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் இந்த ஜெயந்திஸ் எஜுகேர் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுங்க. நல்லா படிங்க. பெஸ்ட் விஷஸ்.